ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாங்க. 2 கையளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். 1 கையளவுக்கு சிறுபருப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. 1 தக்காளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதுகள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரே ஒரு கரண்டி மிளகாத்தூள் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கீரையை போட்டு வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பாடில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.